திருவள்ளூர் அருகே எரிபொருள் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவள்ளூர் அருகே சென்னை நோக்கி எரிபொருட்களை ஏற்றி சென்ற சரக்கு ரயிலின் 7 பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்து விபத்திற்குள்ளானது. இதனால் திருவள்ளூர் நகர் முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்படுவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பயங்கர தீ விபத்தால் சென்னை அரக்கோணம் இடையே செல்லும் அனைத்து ரயில்களும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சரக்கு ரயில் தடம் புரண்டதால் தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஏகாட்டூர் அருகே சரக்கு ரயிலில் தீப்பிடித்து எரிந்து விபத்து ஏற்பட்டது. இது குறித்து செய்தியாளர் தமிழன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். சென்னையிலிருந்து இன்று அதிகாலை சுமார் ஒரு 5 மணி அளவில் திருவள்ளூர் அருகே, அதுவும் குறிப்பாக பார்க்கலாம் ஏகாட்டூர் திருவள்ளூர் இடையே சென்னையை நோக்கி சென்ற கூட்ஸ் ரயில் தீ விபத்து. அதுவும் குறிப்பாக பார்க்கலாம், இந்த தீ விபத்தானது சுமார் ஒரு 8 பெட்டிகள் கொண்டு தற்போது வரை எரிந்து கொண்டு வருகிறது. சுமார் 4 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த பெட்டியானது தொடர்ச்சியாக எரிந்து கொண்டு வருகிறது. தற்போது இந்த பகுதியில் பொதுமக்கள் அநேக சூழ்ந்த வண்ணமாக உள்ளனர். தற்போது இந்த பகுதியில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் தற்போது சம்பவத்திற்கு விரைந்து பொதுமக்களை அகற்றி கொண்டு வருகிறார். குறிப்பாக பார்க்கலாம், இந்த தீ விபத்தானது சுமார் ஒரு 5 மணி அளவில் நடந்திருக்கலாம் என்று இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கூறி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த ரயில்வே ட்ராக் அருகே உள்ள பொதுமக்களை மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்று முதல்கட்ட தகவலாக கூறப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தீ விபத்தானது மலமளவென்று எரிந்து கொண்டு வருவதால் அருகே தீயணைப்பு வீரர்கள் யாரும் கிட்டே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டு வருகிறது. 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தற்போது வரை இந்த பகுதியில் சூழ்ந்த வண்ணமாக உள்ளனர். ஆனாலும் யாரும் அந்த கிட்டே சென்று அதை அணைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக உள்ளது. ஏனென்று பார்த்தால் தீயானது அவ்வளவு மலமளம் என்று அதிவேகமாக எரிந்து கொண்டு வருகிறது. தீயானது இன்னும் அநேக பெட்டிகள் தீப்பிடிக்கலாம் என்று ரயில்வே துறை சார்பாக கூறப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த பகுதியில் ரயில்வே ட்ராக் தடம் புரண்டு 2 பெட்டிகள் வெடித்து வெளியே விழுந்து உள்ளது என்று கூறப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தீயானது அதிகமாக எரிந்து கொண்டே வருகிறது ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. அருகில் இருக்கும் பொதுமக்களை மீட்டு ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டு உள்ளதாக முதற்கட்ட தகவலாக வெளியாகியுள்ளது. அதே போல பொதுமக்கள் யாரும் இந்த ரயில் எரியும் பகுதிக்கு வேடிக்கை பார்க்க யாரும் வர வேண்டாம் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முதற்கட்ட தகவலாக கூறப்பட்டு வருகிறது. தற்போது வரை இந்த பகுதியில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையாக ஏற்பட்டு வருகிறது. அதே போல பார்க்கலாம், சென்னையிலிருந்து குறிப்பாக திருத்தணி அரக்கோணம் செல்லும் அனைத்து ரயில்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்று பார்த்தால் இந்த மின்சாரம் அனைத்தும் இந்த தீயில் எரிந்து கீழே விழுந்து ஒரு அபாயமாக ஒரு சூழ்நிலை உள்ளது. திருவள்ளூர் நகரம் முழுவதும் ஒரு கரும் புகையாக காணப்பட்டு வருகிறது. தற்பொழுது வரை இந்த பகுதியில் யாரும் இந்த தீயை அணைக்கவில்லை என்று பொதுமக்களின் ஒரு குற்றச்சாட்டாக உள்ளது. உடனடியாக உயர் ரக தீயணைப்பு வாகனங்களை வரவழைத்து இந்த பகுதியில் தீயை அணைக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்களின் ஒரு கோரிக்கையாக உள்ளது. எந்த நேரத்தில் பெட்டிகள் அதுவும் குறிப்பாக பார்க்கலாம், சரக்கு எண்ணெயா டீசல் ஏற்றி கொண்டு வந்த அந்த பெட்டி எந்த நேரத்தில் வெடிக்கும் என்று இந்த பகுதி மக்களின் ஒரு அச்சத்திலும் பயத்திலும் உள்ளனர். தமிழன் நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர்.